தேவனுடைய வார்த்தைகள் கேட்போம். சகோதரர் சங்கராஜ் அவர்கள் நமக்கு இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கும்படியாக இருக்கிறார்கள். இந்த வழியில நமக்கு நல்ல வார்த்தைகளை போதிக்கும்படியாக இந்த வழியில் அருமையான சகோதரர் அவர்களை அன்போடு நான் கேட்கிறேன். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வாரத்திலிருந்து நாம் ஒரு புதிய புத்தகத்தை படிக்க இருக்கின்றோம். இது புதிதல்ல. நமக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மறைந்து போன நம்முடைய அன்பு சகோதரர் பிச்சமுத்து அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார். அதை தொடர முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது நாம் அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் என்ற புத்தகத்தை தொடக்கத்திலிருந்து பார்க்க இருக்கின்றோம். இந்த புத்தகத்திற்கான ஒரு அறிமுகத்தையும் முதல் வசன பகுதிகளையும் நாம் இன்றைய நாளில் பார்க்கின்றோம். இது தமிழில் பொதுவாக அப்போஸ்தலர் நடபடிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆனாலும் கூட மூல கிரேக்க மொழியின் பழமையான கையெழுத்து பிரதிகள் சிலவற்றில் இந்த புத்தகத்தின் பெயரில் நடபடிகள் என்று மாத்திரம் உள்ளது. ஏனென்றால் இந்த புத்தகம் எல்லா அப்போஸ்தலரின் எல்லா செயல்களையும் விவரிக்க முயல்வதில்லை. எனவே இது சில அப்போஸ்தலர்களின் சில நடபடிகள் என்று அழைக்கப்படலாம். இந்த புத்தகத்தின் முதல் பகுதியில் அப்போஸ்தலர் பேதுருவின் ஊழியங்கள் பற்றி விவரிக்கப்படுகிறது. பின்பகுதியில் பவுலின் ஊழியம் பற்றி விவரிக்கப்படுகிறது. இது பரிசுத்த ஆவியானவரின் நடபடிகள் என்றும் அழைக்கப்படலாம். ஏனெனில் தேவத்துவத்தில் 3ஆம் ஆளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் இந்த புத்தகம் முழுவதிலும் மிகவும் உத்வேகம் நிறைந்த வகையில் தமது பங்கு பணியை நிறைவேற்றுவராக இருக்கிறார். இந்த புத்தகத்தை எழுதியவர் தமது பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் நாம் நிச்சயமாகவே சொல்ல முடியும், இது சந்தேகத்துக்கிடமின்றி லூக்காவே இதை எழுதினார் என்று நாம் கூற முடியும். இவர் மருத்துவராகவும் அப்போஸ்தலர் பவுலுடன் அடிக்கடி பயணிக்கும் தோழராகவும் இருந்தார். அப்போஸ்தலர் 1-3 இந்த புத்தகம் தெயோப்பிலுவுக்கு எழுதப்பட்ட 2வது புத்தகம் என்று நாம் அறிகின்றோம். எனவே இது லூக்கா சுவிசேஷத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறது. லூக்கா ஒரு பிரியமான வைத்தியர் என்று அழைக்கப்படுகிறார் பவுலினால். கொலோசியர் 4:14 பிரியமான வைத்தியனான லூக்காவும் என்று சொல்லுகிறார் பவுல். மேலும் இவர் எழுதிய நற்செய்தி, நடபடிகள் ஆகிய 2 புத்தகங்கள் காணப்படும் வார்த்தைகளின் பயன்பாடு இவரது மருத்துவ மனப்பான்மையுள்ள சான்றுகளை காட்டுகிறது. இவர் மருத்துவர் என்பதை சில சொற்களினால் நிரூபித்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்திலும் அப்போஸ்தலர் நடபடிகள் அதை பற்றி நாம் ஆராய போகின்றோம். என்றால் இந்த விளக்க உரையானது வழக்கம் போன்றதாக இல்லாமல் வரலாற்று ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் இதை ஆராய்வதாக இருக்கும். பவுலின் கடைசி நாட்களில் பவுலுடன் இருந்த உடன் ஊழியர் என்று குறிப்பிடப்பட்ட லூக்கா பிலிப்பியர் 24 சொல்லப்படுகிறார். பவுலுடன் இருந்த உடன் ஊழியர் லூக்கா பவுலின் 2வது சுவிசேஷ பயணத்தில் தொடங்கி அவரது பயணங்களில் அடிக்கடி உடன் சென்றார். இதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் நாம் மற்றும் அவர்கள், நாங்கள் மற்றும் அவர்கள் என்ற வார்த்தைகளின் பயன்பாடுகளை கவனமாக ஆராய்வதன் மூலம் அறிய முடியும். லூக்கா பவுலுடன் துரோவா நகரில் சேர்ந்தார். பின்னர் பவுல் தேர்ந்தெடுக்கும் வரை பிலிப்பு பட்டணத்தில் இருந்தார். வீட்டுக்காவலில் இருந்த பவுலுடன் லூக்காவை நாம் பார்ப்பதோடு இந்த புத்தகம் முடிவடைகிறது. அப்போஸ்தலர் 28:16 லூக்கா நற்செய்தி மற்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் என்ற 2 புத்தகங்களிலும் வரலாற்று ரீதியான துல்லியமான விவரங்களை வழங்க லூக்கா மிகவும் கவனமாக இருந்தார் என்பது தெளிவாகிறது. எடுத்துக்காட்டாக சொல்வதென்றால் லூக்கா 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது இயேசுவின் வம்சவழி அட்டவணையை யோசேப்பு தொடங்கி ஆதாம் வரைக்கும் கொண்டு செல்லுகிறார். இது யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியம். நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம அப்பா பேர் நமக்கு தெரியும், நம்ம தாத்தா பேர் நமக்கு தெரியும். ஒருவேளை நம்ம தாத்தாவோட அப்பா பேரு தெரியும், தாத்தாவுடைய தாத்தா பேர் தெரியுமா நமக்கு? அல்லது தாத்தாவுடைய அப்பா பேர் தெரியுமா? ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பிரியமானவர்களே, லூக்கா யோசேப்பு தொடங்கி, அதாவது இயேசுவின் தகப்பன் என்று கருதப்பட்ட யோசேப்பு தொடங்கி அங்கே நேரடியாக ஆதாம் வரைக்கும் வரலாற்று பெயர்களை கொண்டு செல்லும் வம்சவழி அட்டவணையை மிக சிறப்பாக குறிப்பிடுகிறார். எனவே இவர் வரலாற்று ரீதியாக துல்லியமான விவரங்களை வழங்க லூக்கா மிகவும் கவனமாக இருந்தார் என்பது தெளிவாகிறது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சர் வில்லியம் ராம்சே என்பவர் லூக்கா எழுதியவை தவறு என்பதற்காக, அதாவது சர் வில்லியம் ராம்சே என்பவர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் லூக்கா எழுதிய காரியங்களாம் தப்பு
என்று நிரூபிப்பதற்காக தம்முடைய ஆராய்ச்சி தொடங்கினார். ஆனால் அவர் தமது ஆராய்ச்சியின் விளைவாக என்ன சாட்சி கொடுக்கிறாருன்னு பாருங்க. லூக்கா அவர்கள் முதல் தர வரிசையில் உள்ள ஒரு வரலாற்று ஆசிரியர். அவருடைய உண்மையான அறிக்கைகள் நம்பத்தகுந்தவை மட்டுமல்ல, அவர் கொண்டிருந்த உண்மையான வரலாற்று உணர்வுகளையும் அவரது புத்தகங்கள் வெளிப்படுத்துகின்றன. சுருக்கமாக சொன்னால், இந்த எழுத்தாளர் மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர்களுக்கு இணையானவர். பிரியமானவர்களே, லூக்கா புத்தகம் தவறு என்று நிரூபிப்பதற்காக இந்த வில்லியம் ராம்சே என்பவன் ஆராய்ச்சி தொடங்கினார். ஆனால் அவர் கடைசியில முடிய வந்தது இந்த மாதிரி முடிக்கிறார். எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ வரலாற்றாளர்கள் இப்படித்தான் தொடங்குகிறார்கள். ஆனால் முடிக்கும் போது அவர்கள் தேவனுக்கு அடிபணிந்து விடுகிறார்கள். உண்மையில் ஆரம்ப கால சபையின் முதல் 30 வருடங்களின் ஒரே பதிவை லூக்கா தான் வழங்கினார். வேறு யாருமே வழங்க கிடையாது. ஆரம்ப கால சபையின் முதல் 30 வருடங்களின் வரலாற்று பதிவை லூக்கா தான் வழங்கினார். சரி, இது யாருக்கு எழுதப்பட்டது? இது ஒரு பெரிய கொஸ்டின். லூக்கா நற்செய்தி மற்றும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ற 2 புத்தகங்களும் ஒருவருக்கே எழுதப்பட்டது. அவரது பெயர் தெயோப்பிலு ஆகும். இது தெயோ என்ற கிரேக்க வார்த்தையும் பைலஸ் என்ற கிரேக்க வார்த்தையும் இணைப்பதால் கிடைக்கப்பட்ட ஒரு பெயர். தெயோபிலஸ் என்றால் தேவனை நேசிப்பவர் என்று பொருள். தெயோனா தேவன், பைலஸ்னா நேசிப்பவர். அப்ப தேவ பிரியர் அல்லது தேவனுக்கு பிரியமானவர், இந்த இரண்டுமே சொல்லலாம். இந்த தெயோ மற்றும் பைலஸ் என்ற பெயர்களின் கூட்டுச்சொல் தான் தெயோபிலஸ். இந்த தெயோபிலஸ் என்ற பெயரில் ஒருவர் உயர் பதவியில் இருந்த அரசாங்க அதிகாரி என்று வரலாற்று ஆசிரியர் ராம்சே உரைக்கிறார். அந்த முதல்ல சொன்ன ராம்சே தான். மேலும் அவர் லூக்காவின் நற்செய்தி புத்தகத்தை பெற்று அதை படித்த பின்பு கிறிஸ்துவுக்குள் அருமையான விசுவாசியானார். இதன் பின்பு அவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தையும் பெற்றுக்கொண்டார். யாரு? தெயோபிலஸ். ராயனுக்கு முன்பாக பவுலின் வழக்கு எடுத்துரைக்கப்படும் போது தெயோபிலஸ் ஒரு ரோமானிய அதிகாரியை இருந்தார் என்றும், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்கள் மற்றும் சபை வரலாற்றில் பவுலின் பங்கு பணிகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ள உதவுவதற்காகவே லூக்கா தம்முடைய சுவிசேஷ நூலையும் மற்றும் நடபடிகள் நூலையும் 2 புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார் என்று சிலர் கருதுகிறார். நடபடிகள் புத்தகம் எழுதப்பட்ட காலம் மற்றும் இடம் எது? ரோமாபுரியில் ராயனின் விசாரணைக்காக காத்திருந்த பவுல் வீட்டுக்காவலில் இருப்பதோடு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் திடீரென்று முடிவடைகிறது. இது பவுலின் விசாரணை மற்றும் அதன் விளைவாக அவர் விடுதலை செய்யப்படுதல் ஆகியவற்றுக்கு முன்பு இந்த புத்தகம் எழுதப்பட்டது என்பதை குறிக்கலாம். ரோமாபுரியில் கிபி 60 to 62 பவுல் இந்த முதல் சிறைவாசத்தில் இருந்தார். அந்த முதல் சிறைவாசத்திலிருந்து பவுல் விடுதலை ஆவதற்கு சற்று முன்பு அல்லது விடுதலையான பின்பு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதுவோமானால், இது கிபி 60 to 63 வாக்கில் ரோமாபுரியிலிருந்து எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த நடவடிக்கைகள் புத்தகத்தின் நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது, முன்பே குறிப்பிட்டது போல லூக்கா நற்செய்தி மற்றும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆகிய 2 புத்தகங்களும் இயேசுவை பற்றியும் அவருடைய அப்போஸ்தலரை பற்றியும் தெயோப்பிலு நன்கு அறிந்து கொள்வதற்கு உதவியாக எழுதப்பட்டிருக்கலாம். ஆயினும் கூட இவ்விரு புத்தகங்களின் ஏவுதல் பெற்ற தன்மையானது மற்றும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்க தன்மையானது இவற்றில் தேவனுடைய அருளிரக்கம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஏனென்றால் எதிர்கால சந்ததிகள் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் ஒப்புரவாகுதலுக்கு இந்த 2 புத்தகங்கள் வெகுவாக உதவக்கூடும் என்று தேவன் கருதியிருக்கலாம். எனவே தேவன் இந்த புத்தகங்களை பின்வரும் நோக்கங்களுக்காக படைத்து பாதுகாத்துள்ளார் என்று நாம் கூற முடியும். 1. சபை நிலைநாட்டப்படுதல் மற்றும் அதன் தொடக்க கால வளர்ச்சியை பதிவு செய்தல். 2. கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டு மனமாற்றம் அடைந்தவர்கள் பற்றி எடுத்துரைத்தல். 3. அப்போஸ்தலர் மூலம் மற்றும் தொடக்க கால சபையில் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் எவ்வாறு இருந்தது என்பதை விளக்குதல். ஆக புதிய ஏற்பாட்டில் காணப்படும் நிருபங்களுக்கு வரலாற்று கட்டமைப்பை வழங்குவதில் இந்த நடபடிகள் புத்தகம் மிகச் சிறப்பாய் செயல்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் என்ற இந்த புத்தகத்தில் காட்டப்படும் வரலாற்று வெளிச்சத்தில் பார்க்கும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் முதல் வெளிப்படுத்தது என்ற புத்தகம் வரையிலான வசன பகுதியில் காணப்படும் பெயர்கள், இடங்கள் மற்றும் நிகழ்வுகள் தெளிவாய் தெரிகின்றன. நடபடிகள் புத்தகம் இல்லாத பட்சத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா
மத்தேயு, மாற்கு, லூக்கா மற்றும் யோவான் ஆகிய நற்செய்திகளை தொடர்ந்து அடுத்து என்ன நடந்தது என்ற கேள்விக்கு திருப்திகரமான தெளிவான பதில் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து அவர் பரலோகம் சென்ற வரை உள்ள காரியங்களை அறிவித்தன. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நிச்சயமா நிருபங்களுக்கு போனால் அதிலையும் பதில் கிடைக்காது. அப்ப இந்த லூக்கா புத்தகமானது மிக மிக முக்கியமான புத்தகம். அப்போஸ்தலர் நடபடி என்ற இந்த புத்தகமானது மிக மிக ஒரு முக்கியமான புத்தகமா இருக்கிறது. இதற்கு சபையின் வரலாற்றை, சபையின் தொடக்க கால வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதற்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதோடு கூட நாம் இன்றைக்கு சபையில என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை மிக தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த நடவடிக்கைகள் புத்தகத்தை தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேறு எந்த புத்தகத்திலும் நாம் அந்த சபை ஒழுங்குமுறைகளை பற்றியான காரியங்களை இவ்வளவு தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாது. அதாவது தொடக்க கால சபையிலே இருந்த அந்த காரியங்களை தெரிந்து கொள்ள முடியாது. இந்த புத்தகத்தின் ஆய்வு கருத்து என்ன? நடவடிக்கைகள் புத்தகத்தில் கூறப்படுபவை எருசலேமில் தொடங்கி ரோமாவரியில் முடிகிறது. ஏன்னா எருசலேம்ல அப்போஸ்தலர்கள் ஒலிவமலையில காத்து கொண்டிருந்த காலம் தொடங்கி, ஒலிவமலையில இயேசு பரத்துக்கு ஏறின போது அங்கே இருந்த நாள் தொடங்கி, அப்படியே ரோமாபுரியில பவுல் வீட்டுக்காவலில் இருந்த நாள் வரை இருக்கிற காரியங்கள் சொல்லப்படுகிறது. அப்ப பரிசுத்தாவின் வழிகாட்டுதலின் கீழ் அப்போஸ்தலர்கள் மற்றும் பிற கிறிஸ்தவர்களின் ஊழியங்களின் மூலமாக மத்திய தரைகள் பகுதியில் உள்ள நாடுகள் முழுவதிலும் கர்த்தருடைய சபை எவ்வாறு நிறுவப்பட்டது மற்றும் எவ்வாறு அவை வளர்ந்தன என்பதை இந்த புத்தகம் விவரிக்கிறது. இந்த புத்தகத்தில் நாம் அப்போஸ்தலரின் பிரசங்கங்களை படிக்கிறோம். மேலும் பிரதான கட்டளையை அவர்கள் நிறைவேற்றுவதை, அதனால் ஏற்பட்ட மாற்றங்களை நாம் கண்டறிகிறோம். உள்ளூர் சபை குடும்பங்கள் எவ்வாறு நிறுவப்பட்டன என்பதையும், அவற்றின் ஊழியங்கள், அவற்றில் தொழுகை முறை மற்றும் சபையின் அமைப்பு போன்றவற்றையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். இவற்றோடு கூட கர்த்தருக்கும் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலுக்கும் சாட்சிகளாக இருந்ததால் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் விசுவாசத்தையும் அவர்களுடைய சுவிசேஷ ஊழிய முயற்சிகளையும் நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த புத்தகத்தின் பொருத்தமான கருப்பொருள் என்னவென்று பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகள். இயேசு கிறிஸ்து சபையை தொடங்கின அவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்பது. இப்போ நம்ம 1ஆம் அத்தியாயத்துக்கு கடந்து செல்கிறோம். இந்த 1ஆம் அத்தியாயத்தின் வரைகுறிப்பை பார்க்கும்போது முதல் 3 வசனங்கள் முன்னுரையாக செயல்படுகின்றன. அடுத்து 4 to 8 வசனங்கள் பரிசுத்த ஆவி வாக்குத்தத்தம் பண்ணப்படுதல் பற்றி குறிப்பிடுகிறது. 9 to 11 இயேசு பரலோகத்துக்கு எழுந்தருளலை விளக்குகிறது. அடுத்து 12 to 14 மேல் வீட்டில் ஜெபக்கூட்டம் நடந்ததை தெரிவிக்கிறது. 15 to 26 வரைக்கும் மத்தியா அப்போஸ்தலரால் தெரிவு செய்யப்படுதல் என்பதை குறிக்கிறது. இந்த வரைகுறிப்பின்படியாக நாம் இந்த அத்தியாயத்தை ஆராய்வோம். 1 முன்னுரை 1 to 3 வசனங்கள். முதல்ல வசனங்களை வாசிப்போம். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்து குருவிகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இந்த புத்தகத்தை எழுதியவர் லூக்கா தான் என்பதற்கு இதிலே சான்றை நாம் பார்க்கின்றோம். லூக்கா என்ற செய்தியின் தொடக்க வசனத்தில் குறிப்பிட்ட அந்த தெயோப்பிலு என்ற பெயர் இதிலும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் லூக்கா நற்செய்தி 1ஆம் பிரபந்தம் என்று இவர் இதில் குறிப்பிடுவதால் அப்போஸ்தலர் நடபடிகள் என்ற இந்த புத்தகத்தையும் லூக்கா தான் எழுதினார் என்று அறிகின்றோம். முதல் பிரபந்தத்தில், அதாவது லூக்கா நற்செய்தியில் லூக்கா எழுதியவை என்ன? இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தில் லூக்கா எழுதினார். அதாவது இயேசு கிறிஸ்து தமது ஊழிய காலம் முழுவதிலும் செய்தவற்றையும் தமது அப்போஸ்தலருக்கும் பிறருக்கும் உபதேசித்தவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தில் எழுதினார். நிறைவாக நாம் லூக்கா நற்செய்தியில் பின்வருமாறு வாசிக்கிறோம். லூக்கா 24 47 to 51 இப்ப வாசிக்கிறோம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும்
அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுக்கு பின்னாடி நடந்தது என்ன? இதை தெரியணும்னா நம்ம அடுத்து 2ஆம் தொகுதியை தான் பார்க்கணும், அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கையை பார்க்கணும். மேற்கண்ட நிகழ்வு வரைக்கும் இயேசுவானவர் செய்தவற்றையும் உபதேசித்தவற்றையும் லூக்கா எழுதிய 1ஆம் தேதியான லூக்கா நற்செய்தி புத்தகத்தில் நாம் காண முடியும். இயேசு மரணமடைந்து உயிர்த்தெழுந்த பின் எத்தனை நாட்கள் வரையும் தம்முடைய சீஷர்கள் காட்சியளித்தார்? 40 நாட்கள் வரைக்கும் காட்சியளித்தார். புதிய ஏற்பாட்டு புத்தகங்களில் இந்த தரிசனங்கள் பற்றிய 11 வசன குறிப்புகளை நாம் காண முடியும். மகதலேனா மரியாளுக்கு கல்லறையில், 2வது இன்னொரு மரியாள் சலோமே, யோவன்னாள் ஆகிய பெண் மற்றும் ஒரு பெண் ஆகியோருக்கு, 3வது கிளையோப்பா மற்றும் அவரது பயண துணைவர். இந்த பயண துணைவர் யாருனாக்க கிளையோப்பின் மனைவி என்றுதான் வேதறிஞர்கள் கருதுகிறார்கள். அவர்களுக்கு எம்மாவு செல்லும் சாலையில் தரிசனமானார். 4வது பேதுருவுக்கு தரிசனமானார். 5வது 11 அப்போஸ்தலர் தவிர 11 அப்போஸ்தலரில் தோமா தவிர மற்றவர்களுக்கு தரிசனமானார். 6வது தோமா உட்பட 11 அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். 7வது கலிலேயா கடலில் 7 அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். 8வது 500க்கு மேற்பட்ட சீஷர்களுக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். 9வது இயேசுவின் சகோதரர் யாக்கோபுக்கு தரிசனமானார். 10வது சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆர்பெல் மலையில் தரிசனமானார். 11வது அப்போஸ்தலருக்கு ஒலிவ மலையில் இயேசு பறந்திருக்கிறது சற்று முன்பு தரிசனமானார். இது பதிவு செய்யப்பட்ட தரிசன குறிப்புகள். இது அல்லாமல் எத்தனையோ இருக்கலாம், நமக்கு தெரியாதது. ஏன்னாக்கா அவர் 40 நாள் அளவும் பலமுறை தரிசனமாகி இருக்கிறார். ஆனா அங்க புத்தகங்களில், நம்ம வேத புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டபடி இந்த 11 தரிசனங்கள் நமக்கு தெளிவாக தெரிகின்றன. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தமது சீஷர்களுக்கு தரிசனமான போது அவர் செய்தது என்ன? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியலை பற்றி அவருடைய பேசினார். மேலும் பல தெளிவான அடையாளங்களினால், திருஷ்டாந்தங்கள் என்று சொல்வது அடையாளங்கள், மேலும் பல தெளிவான அடையாளங்களினால் தாம் உயிரோடு இருப்பதை அவர்களுக்கு நிரூபித்தார். எடுத்துக்காட்டாக எம்மா ஊரில் அவர் கிளையோப்பாவின் வீட்டில் உணவு மேஜையில் அப்பம் விட்டு ஜெபித்தார். மேலும் அவர் அருளிய தரிசனங்களின் போது அவருடைய இணைந்து உணவு உண்டார். தனது கைகளையும் கால்களையும் தொட்டு பார்க்கும்படி கூறினார். இவ்வாறு அவர் தாம் உயிரோடு இருப்பதை நிரூபித்தார். அடுத்து இந்த அத்தியாயத்தின் 2வது உட்பிரிவு, பரிசுத்த ஆவி வாக்களிக்கப்படுதல். அன்றியும் அவர் அவருடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானத்திற்கும் புதிய உடன்படிக்கைப்படி அப்போஸ்தலர் பெற்ற ஞானஸ்தானத்துக்கு இடையில வேறுபாடு என்ன? யோவான் மக்களின் மனம் திரும்புதலுக்கென்று தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆனால் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறவிருந்தார்கள். அந்த ஞானஸ்தானம் அவர்களை அற்புத அடையாளங்கள் மற்றும் வல்லமையான செயல்கள் செய்ய தகுதியுள்ளவர்களாக்கும். மேலும் அவர்கள் பிற கிறிஸ்தவர்களின் தலையின் மீது கை வைத்து ஜெபித்தல் மூலம் தாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவருடைய பலன்களை மற்ற அவர்களுக்கும் பகிர்ந்தளிக்க முடிந்தது. இன்று நாமும் கூட நமது பாவ மன்னிப்பிற்கான ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ண தொடங்கினார். ஆனாலும் இந்த வாசம் பண்ணுதல் ஆனது நம்மை அற்புத அடையாளங்கள் செய்யும் வல்லமை உள்ளவர்கள் ஆக்குவதில்லை. நாம் இன்று அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய வேண்டும் என்றால் அப்போஸ்தலர்கள் நம் தலை மீது கை வைத்து ஜெபிக்க வேண்டும். இதை பற்றி விரிவாக நாம் 6ஆம் அத்தியாயத்தில் படிக்கவிருக்கின்றோம். அடுத்து பரிசுத்த ஆவியானவருக்குள் ஞானஸ்தானம் பெறுதல் யாருக்கு வாக்களிக்கப்பட்டது? இது ரொம்ப பிரச்சனைக்குரிய கேள்வி. இன்றைக்கு பெரிய பெரிய பலவான்கள், அதாவது சுவிசேஷ ஊழியத்திலே பலவான்களாக இருப்பவர்களால் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் கூட இதை குறித்து குழம்பி கொண்டிருக்கிறார்கள். இயேசு பரலோகத்துக்கு சென்ற பின்பு அந்த பெந்தகோஸ்தே நாளன்று வந்த முதல் பெந்தகோஸ்தே நாளன்று மேல் வீட்டில் கூடியிருந்தவர்கள் யார்? நிச்சயமாக 12 பேர் தான் கூடியிருந்தார்கள். இதை பற்றி நாம்
இன்னும் கீழே போகும்போது நல்லா படிப்போம். ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் சொல்றேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தையும் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் சேர்த்து படிக்கும்போது, ஏனென்றால் இப்பதான் இந்த அதிகார பகுப்பெல்லாம் இருந்தது. அன்றைக்கு தொடக்க காலத்துல ஒரு புத்தகம் எழுதுனா தொடக்கத்துல கடைசி வரைக்கும் எழுதிக்கிட்டே போயிருவாங்க. அதுல அதிகார பகுப்பெல்லாம் இருக்காது. அதிகார பகுப்போ வசன பகுப்போ இருக்காது. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த முதல் அதிகாரத்துல கடைசியில பார்க்கும்போது மத்தியா 11 அப்போஸ்தலரை சேர்த்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி எழுதப்படுகிறது. அடுத்த வசனத்துல பெந்தெகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் என்று சொல்லப்படுது. அப்ப அவர்கள் எல்லாரும்னா எவர்கள்? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா முந்தின வசனத்துல மத்தியா 11 அப்போஸ்தலரை சேர்த்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அந்த 12 பேரைத்தான் அவர்கள் எல்லோரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மிக தெளிவான காரியம். ஆனா இதை குறித்து யாருமே கவனிப்பதில்லை. என்ன செய்யறாங்க? 120 பேருக்கு தரிசனமானார். அப்புறம் கத்தோலிக்கர்கள் தேவமாதாவுக்கும் மற்ற அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார் என்றெல்லாம் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர்கள் எல்லாரும் என்பது அந்த 12 பேரைத்தான் குறிக்கிறது. இதை பற்றி நாம் விரிவாக ஆராயவிருக்கின்றோம் இந்த 1ஆம் அதிகாரத்தின் கடைசியிலும் 2ஆம் அதிகாரத்தின் முடிவிலும். இது 12 அப்போஸ்தலர் மாத்திரமே வாக்களிக்கப்பட்டது. 2ஆம் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் பெந்தெகோஸ்தே நாளின் நிகழ்வு பற்றிய பாடத்தில் இதை பற்றி நம்ம விரிவாக காண்போம். 5வது வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:5, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் எங்கு காத்திருக்க வேண்டும்? அப்போஸ்தலர் எருசலேமை காத்திருக்க வேண்டும். எருசலேமை விட்டு போகாமல் இருக்கும். எருசலேம் யூதர்களின் தேசிய மற்றும் மார்க்க ரீதியான தலைநகராக இருந்தது. ரட்சிப்பு யூதர்கள் வழியாகவே உலகத்தார் அனைவருக்கும் அறிவிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஏனெனில் யோவான் 4:22 இயேசு இவ்வாறு கூறினார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அதே மாதிரி ஏசாயாவும் கூட தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தார். ஏசாயா 2:3 திரளான ஜனங்கள் புறப்பட்டு நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆக எருசலேமிலிருந்து தான் சுவிசேஷம் வெளிப்பட வேண்டும். அப்போஸ்தலர் தான், இந்த யூதர்கள் தான் அதை அறிவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுதல் என்பது யாருடைய வாக்குத்தத்தமாய் இருந்தது? இது தேவனுடைய வாக்குத்தத்தமாய் இருந்தது. இதை பற்றி பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் அநேகர் உரைத்திருந்தார்கள். உலகம் படைக்கப்பட்ட போது இந்த ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து தமது ஊழிய காலத்தில் அப்போஸ்தலருக்கு பின்வருமாறு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். யோவான் 14:16 யோவான் 14:16 மற்றும் 26 வசனங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இந்த 2 வாக்கு தத்தங்களுமே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலருக்கு மாத்திரம் தரப்பட்டன. ஏனெனில் அவர் பரலோகம் சென்ற பின்பு அவர்கள் இப்பூமியில் அவரது ஊழியத்தை நிறைவேற்றவும் மிக முக்கியமாக புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை அவர்கள் எழுதவும் வேண்டியதாக இருந்தது. ஆதலால் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் போதித்து நினைவூட்ட வேண்டியிருந்தது. இதற்கு பரிசுத்த ஆவியானவரின் வரம், விசேஷித்த வரம் அவர்கள் மீது பூரணமாய் பொழியப்பட வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் கூட உலக மக்கள் தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும்போது அவர்களுக்குள் தங்கி இருந்து அவர்களை நல்வழிப்படுத்த ஆவியானவர் ஒரு அளவுக்கு எல்லார் மீதும் பொழியப்படுகிறார். அடுத்து 6ஆம் வசனம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறுவதற்கு சற்று முன்னர் அவரிடம் அப்போஸ்தலர் கேட்ட கேள்வியில் வெளிப்படுவது என்ன? அவர்களின் அறியாமைதான் வெளிப்பட்டது. 3.5 ஆண்டுகள் அவரோடு பயணித்து அவரது போதனைகளை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் ராஜ்யத்தின் தன்மையை பற்றி அவர்கள் அறியாதவர்களாய் இருந்தார்கள்.
பிலாத்துவின் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட போது இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல என்று கூறியிருந்தார். ஆனாலும் கூட இங்கு அப்போஸ்தலர் அவரிடத்துல, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டதன் மூலம் ராஜ்யம் பற்றி அவர்களை அறியாமையை வெளிப்படுத்தினார்கள். ரோமர்கள் கையில் நின்று யூதர்களை விடுவித்து உலக ராஜ்யத்தை ஏற்படுத்தவே இயேசு வந்தார் என்ற தவறான கருத்தை கொண்டவர்களாகத்தான் அப்போஸ்தலர் இந்த கேள்வியை கேட்டார்கள். இந்த கேள்வியை கேட்பதற்கு காரணம் என்ன? இயேசுவுடன் 3.5 ஆண்டு காலம் ஊழியத்தில் ஈடுபட்ட பின்னரும் கூட அவர்கள் ராஜ்யத்தின் முழுமையான இயல்பு பற்றி தெளிவாக தெரிந்திருக்கவில்லை. மேலும் அக்கால இஸ்ரவேல் நாடு ரோமானியர்களால் ஆளப்பட்டுக் கொண்டிருந்தது. எனவே ரோமானிய அடிமைத்தலையிலிருந்து தங்களை விடுவிக்கும் மேசியாவை யூதர்கள் அவளுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். இதன் விளைவாகவே அப்போஸ்தலர் இவ்வாறு இயேசு கிறிஸ்து கேள்விகளை கேட்டார்கள். பிரியமானவர்களே, இத்துடன் நாம் இன்றைய நாளின் செய்தியை முடித்துக் கொள்வோம். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த காரியங்களை தொடருவோம். நன்றி சகோதரர்களே. இந்த நாளிலே நமக்கு அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தில இருந்து சில வசனங்களை நமக்கு மிக அருமையாக நமக்கு ஆரம்பித்து ஒவ்வொரு காரியங்களையும் தெளிவாகவும் அதை நீளமாக அதை கொண்டு போகாமல் அதை ஒரு சுருக்கமாகவும் அருமையான ஒரு விளக்கம் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில இந்த நாளில் நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலிருந்து மிக அருமையாக போதித்தார்கள். உண்மையாகவே இந்த நாளினுடைய இந்த வார்த்தைகள் மிக அருமையானதாய் இருந்தது. அதிக அறிவை நாம் பெற்றுக் கொள்கிறவர்களாக இன்னைக்கு சகோதரர் அவர்கள் சொன்னதை போல இந்த மேல் வீட்டில் இருந்த அதை குழப்பமுள்ள ஒரு காரியங்களா அது காணப்படுகிறது. அது மற்ற சீசர்களும் அதுல அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்றார்கள் என்பதை போல அநேகர் கொடுத்து அதை போதித்துக் கொடுத்து அருமையான சகோதரர்களுக்கு நன்றி. இன்னும் நாம் இதை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும். சகோதரர் அவர்கள் பேசும்பொழுது கடைசி பகுதியில சில நிமிடங்கள் விட்டு விட்டு அங்க கேட்டதாக அங்க இருந்தது. ஒருவேளை நமக்கு ரெக்கார்ட் பண்ணி அதிகமாக பிரயோஜனமா இருக்கும். இதனால இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்து நாம் நிறைவு செய்வோம். சகோதரர்